ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹா. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதரித்த போது வேதமே ராமாயணமாக அவதரித்தது. எந்த ஒரு நூலை எடுத்துக்கொண்டாலும் அதிலே முக்கியமான பகுதி என்று ஒன்று இருக்கும், முக்கியமான கருத்து என்று ஒன்று இருக்கும். அந்த கருத்தை புரிய வைப்பதற்காகத்தான் மற்ற பகுதிகள் அனைத்தும் ஏற்பட்டிருக்கும். அதே போல ஸ்ரீ ராமாயணம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் மிக முக்கியமான பகுதி, நமக்கெல்லாம் உதவக்கூடிய ஒரு பகுதி என்பது யுத்த காண்டத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ விபீஷண சரணாகதி என்கிற ஒரு பகுதி. அந்த விபீஷண சரணாகதியை சொல்லுவதற்காகத்தான் வால்மீகி ராமாயணத்தையே இயற்றினார். அப்ப அதற்கு முன்னால் 5 காண்டங்கள் உள்ளனவே, அதற்கு மேலே 2 காண்டங்கள் உள்ளனவே. அவையெல்லாம் எதற்குன்னு பார்த்தால், விபீஷணன் ராமனிடத்திலே சரணாகதி செய்வதுதான் தகுந்தது என்று காட்ட வேண்டுமே. ராமனுடைய குணங்கள் அனைத்தையும் காட்டினால்தான் இவர்தான் சரணம் புகுவதற்கு தகுந்தவர்னு புரிந்து கொள்ள முடியும். அதே போல சரணம் புக்க பிறகு ராமன் எப்படி ராவணனை அழித்து ராஜ்யத்தை விபீஷணனுக்கு கொடுத்தான் என்று சொன்னால்தான் நாம் ஆசைப்பட்ட பயனை கொடுக்கும் சக்தி ராமனுக்கு உண்டு என்று காட்ட முடியும். எப்பவுமே 2 நிலைகள் உண்டு. சரணாகதி என்பது நடுவிலே நிகழக்கூடிய ஒரு செயல். அதற்கு முன்னால் நாம் பகவானை தேர்ந்தெடுத்து அவரை சரணம் பற்ற வேண்டும். அப்ப யாரிடம் சரணாகதி செய்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். மற்ற எந்த நிர்பந்தங்களுமே சரணாகதியில கிடையாது. நாம் இந்த காலத்தில் தான் செய்ய வேண்டும், இந்த தேசத்தில் ஊரில் இருந்து கொண்டுதான் செய்ய வேண்டும், இன்ன பயனுக்காகத்தான் சரணாகதி செய்ய வேண்டும் என்பது எதுவுமே நிர்பந்தம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு நிர்பந்தம் மட்டும் சொல்லப்பட்டுள்ளது, நாம் பகவானிடம் மட்டும்தான் சரணாகதி செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்தான் எனக்கு தந்தையாக, என்னை படைத்தவராக சுவாமியாக இருக்கிறார். இப்ப நமக்கு ஒரு கணவர் இருக்கிறார், நமக்கு ஒரு தந்தை இருக்கிறார் என்றால் நமக்கு என்ன வேண்டுமோ வேண்டாமோ, என்ன பிடிக்குமோ பிடிக்காதோ அவரிடத்தில் சொல்லித்தானே அதை நடத்தி கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு பொம்மை வேணும்னு குழந்தை ஆசைப்படுறது, அதை தந்தையிடமோ தாயிடமோ கேட்கிறது. அவர்கள் கொடுக்காமல் போனால், சரி நான் இனிமே உன்னிடத்தில் சேரமாட்டேன், நான் பக்கத்து வீட்டுக்காரர் ஆணைத்தான் எனக்கு தந்தையாக கொள்ள போகிறேன், பக்கத்து வீட்டு பெண்ணைத்தான் எனக்கு தாயாக கொள்ள போகிறேன் என்று எந்த குழந்தையும் சொல்லாதோ இல்லையோ. ஒரு தாய் எவ்வளவுதான் அந்த குழந்தையை திட்டினாலும் சரி, அதட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, அந்த குழந்தை வேற எங்கேயுமே போகாது. அவள்தான் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே என்று குலசேகர ஆழ்வார் தெரிவிக்கிறார். தாயே அந்த குழந்தையை திட்டினாலும் கூட திரும்ப வந்து அவளுடைய காலை கட்டி கொண்டு ஏன் திட்டுகிறாய்னு கேட்குமே தவிர பக்கத்து வீட்டுக்கார இடத்துல போகிறேன்னு எந்த ஒரு குழந்தையும் சொல்லாது. அதை போல பகவானிடத்தில் மட்டும்தான் நாம் சரணாகதி செய்யலாம். அவர் கொடுத்தால் சரி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கொடுக்காவிட்டால் அப்ப அவருக்கு வேறதோ ஒரு கருத்து உள்ளது, அவர் வேறேதோ ஒன்று எனக்கு கொடுக்கணும் நினைக்கிறார், அதனால் இதை தவிர்த்து விட்டார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் மட்டும்தான் சரணாகதி செய்யலாமே தவிர மற்றவர்களிடத்தில் சரணாகதி செய்வதென்பது பொருத்தமல்லாதது. ஏனென்றால் அவர்தான் சரணாகதி செய்வதற்கு வேண்டிய அனைத்து குணங்களையும் முழுவதுமாக பெற்றவர். அதை புரிய வைப்பதற்காகத்தான் கீழ் 5 காண்டங்கள், பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம். 5 காண்டங்களிலே வால்மீகி என்ன காட்டினார் என்றால், பகவான் ஸ்ரீராமனுக்குத்தான் மேன்மை எளிமை என்கிற 2ம் உள்ளது. பாலகாண்டத்தில் பகவானுடைய வீரங்களை எல்லாம் காட்டினார், எப்படி அவதரித்தான்னு காட்டினார். அயோத்தியா காண்டத்தில் மக்கள் எவ்வளவு ராமனை விரும்பினார்கள், விரும்பத்தகுந்த எத்தனை குணங்கள் ராமனிடத்திலே உள்ளனன்னு சொன்னார். அதற்கு மேலே ராமனுடைய நேர்மை, அவருக்கு கொடுத்த சொல்லை காப்பதில் இருக்கக்கூடிய உறுதி, இது அனைத்தையும் காட்டினார். கரதூஷணாதிகளை அழிக்கும் சக்தியும் உள்ளதுன்னு காட்டினார். அப்ப மேன்மை எளிமை, குஹனோடு பழகினார், சுக்ரீவனோடு பழகினார்னா எளிமை, கரதூஷணர்களை அழித்தார்னு சொன்னால் பெருமை. அப்ப மேன்மை எளிமை 2ம் ராமனிடத்திலே முழுமையாக உள்ளன என்பது 5 அத்தியாயங்களிலே காட்டப்பட்டது, 5 காண்டங்களிலே. கடைசியாக 6வது காண்டத்தின் தொடக்கத்திலே ஸ்ரீ விபீஷணாழ்வான் ராமனை வந்து சரணாகதியாரே பற்றினார் என்று வால்மீகி சொன்னால் இது முழுக்க பீட்டிகையின் அர்த்தம். இப்போ ஒரு உயர்ந்த ரத்தினம் உள்ளதுன்னு வச்சுங்களேன், அந்த ரத்தினத்தை அப்படியே நாம வீட்டிலே ஒரு மூலையிலே போட்டு வைக்க மாட்டோம். அந்த ரத்தினத்தினுடைய மதிப்புக்கு ஏற்ப ஒரு அழகான மரத்திலே ஒரு பெட்டி செய்து
அதுல நிறைய வேலைப்பாடுகள் எல்லாம் போட்டு உள்ள ஒரு வெல்வெட்டு துணியெல்லாம் விரித்து அதுக்கு மேல அந்த ரத்தனத்தை வைத்து மேல மூடுவதற்கு அழகான வேலைப்பாடுகளோடு சிற்ப கலைப்பாடுகளோடு உள்ள ஒரு மூடியை செய்து மூடி அந்த பெட்டியில ஜாக்கிரதையா வைக்கிறோமோ இல்லையோ, அதை போல விபீஷண சரணாகதி என்பதுதான் இப்போது ரத்தினம். அந்த ரத்தனத்தை தான் நமக்கு வால்மீகி கொடுக்கிறார். ஆனா கொடுக்கணும்னால் அதை அப்படியே ஒரு சுருக்கு பையில முடிந்து கொடுத்தாலோ இல்ல ஒரு காகிதத்துல பொட்டலமா மடித்து கொடுத்தாலோ அதனுடைய பெருமையே தெரியாது. அப்ப அந்த விபீஷண சரணாகதிங்கிற ரத்தனத்தை கொடுக்கணும்னால் கீழே ஒரு பெட்டி வேணும், மேல ஒரு மூடி வேண்டும். கீழே இருக்கிற பெட்டி தான் கீழே இருந்த 5 காண்டங்கள், மேல இருக்கிற மூடிதான் இனிமேல் சொல்ல போகிற 2 காண்டங்கள். அப்ப ராமாயணம் என்கிற பெட்டகத்துக்குள்ளே ரத்தினம் போல வைக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டது விபீஷண சரணாகதி என்கிற இந்த பிரகரணம் தான். அப்ப விபீஷணன் யாரை சரணமாக பற்ற வேண்டும் என்று முடிவெடுப்பதற்காக கீழே 5 காண்டங்களிலே ராமனுடைய பெருமகளை சொன்னார். விபீஷணன் பற்றியதை யுத்த காண்டத்தின் தொடக்கத்திலே சொன்னார். அதற்கு பிறகு விபீஷணனுடைய எதிரிகளை ராமன் எப்படி அழித்து கொடுத்தார் என்று ராமனுடைய ரக்ஷகத்துவத்தை காட்டுகிறார். நாம் அவரை பற்ற போகும்போது பகவான் ரொம்ப எளியவராக இருக்க வேண்டும், பற்றின பிறகு ரொம்ப பெரியவராக இருக்க வேண்டும். நாம பற்ற போகும்போது பெரியவராக இருந்தால் நம்மால நெருங்கவே முடியாது. பற்றின பிறகு அவர் எளியவராக இருந்தால் ராவணனையோ கும்பகர்ணனையோ அழிக்க முடியாது. அப்ப பற்றுவதற்கு முன்னால் எளிமை, பற்றின பிறகு பெருமை, இந்த இரண்டையும் ராமன் காட்டினார். அதற்கு நடுவிலே இருக்கக்கூடியது விபீஷண சரணாகதி. விபீஷணன் ராவணனிடத்திலே பல முறை உபதேசங்களை செய்து பார்த்தான். பிரதீயதாம் தாசரதாய மைதிலி பிரசீத ஜீவேம சபுத்திர பாந்தவாகா, பல முறைகள் கரிவாக பேசி பார்த்தார். ராவணனை புகழ்ந்து பேசினால் ராவணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால ராவணா, உன்னை போல தர்மசீலர்கள் யாரும் கிடையாது, நீதான் மிகுந்த வேதத்தை எல்லாம் உணர்ந்தவன், நீ போய் இப்படி தவறு செய்யலாமா? அதனால சீதையை திரும்ப கொடுத்து விடு. அவர் என்ன தர்மம் செய்பவரா? அவர் தர்மத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடியவர். ஆனா அவரை எப்படியோ பேசி பேசி அவரை புகழ்ந்தாவது மனதை மாற்ற வேண்டும்னு முயற்சி பண்ணார். கேட்கவில்லை. ஐயோ ராவணா, இப்படி போனால் ராட்சச குலமே அழிந்து விடும் என்று சொன்னார். கேட்கவில்லை. கடைசியில சொல்லி பார்த்தார், இன்னும் சில நாட்கள் நீ உன் குடும்பத்தாரோடு மனைவி மக்களோடு ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் திரும்ப மைதிலியை ராமனிடத்துல ஒப்படைத்து விடுன்னு சொல்லி பார்த்தார். அதற்கும் கேட்கவில்லை. சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண காலச்சோதிதா. அவர் எவ்வளவுதான் அழகான நல்ல வார்த்தைகளை சொன்னாலும் ராவணன் காதிலே அது ஏறவில்லை. சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம்னு சொல்றார். சுனிவிஷ்டம், நல்ல அன்போடு பிரியமாக சொன்னாராம். நமக்கு ஒருத்தர் நல்லது சொல்லுகிறார் என்பதற்காக ரொம்ப நம்மளை வெய்தோ அல்லது நம்மளை தாழ்த்தியோ ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. நமக்கு ஏதோ ஒரு கைங்கரியம் பண்றோம், ஒரு சந்தியாவந்தனம் பண்ணுகிறோம், அதுல ஒரு மந்திரத்துல தவறு இருக்குன்னு வச்சுங்களேன், அதை கனிவாகவும் சொல்லலாம். நன்னா சந்தியாவந்தனம் செய்கிறாய், 3 வேளையும் செய்கிறாய், ரொம்ப சந்தோஷம், அதுல இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி உச்சரித்து விடுகிறாய், அதை சரி செய்து கொள் என்று சொன்னால் ஒரு மாதிரி. என்னது 3 வேளை சந்தியாவந்தனம் இத்தனை வருடங்களாக செய்கிறாய், மந்திரம் கூட உனக்கு சரியா தெரியாதா, நீ எல்லாம் எதற்காக செய்கிறாய், அனைத்துமே வீண் என்றும் சொல்லலாமோ இல்லையோ. நல்லது சொல்லுவதற்கு 2 விதங்கள் உண்டு. ஒண்ணு கடுமையாக சொல்லுவது, 2வது இனிமையாக சொல்லுவது. இனிமையாக சொன்னால்தான் யாருமே ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி விபீஷணன் சொன்னார். சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம், நல்லது சொல்லுகிறேன் என்பதற்காக கடுமையாகவும் சொல்லக்கூடாது, இல்ல பிரியமாக சொல்லணும், இனிமையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒருத்தரை கெடுப்பதற்கு வார்த்தை சொல்லக்கூடாது. சீதை ராவணனை பார்த்து அதைத்தான் சொல்லுகிறாள். உன்னை சுத்தி நல்லவர்களை நீ வைத்துக் கொள்ள வேண்டும். நீ ஆசைப்பட்டதை சொல்லக்கூடியவர்களையே மந்திரிகளாக வைத்துக் கொண்டிருந்தால் நீ என்ன அடையணும்னு ஆசைப்பட்டா அவர்களும் அதற்கு சேர்ந்து பேசுகிறார்கள். நீ அதர்மத்தின் வழி நடந்தால் அவர்களும் உனக்கு பின்னே வருகிறார்கள். இது சிறந்த மந்திரிகள் அல்லன்னு சீதை சொல்லுகிறாள். அத போல விபீஷணன் சொன்னதையும் ராவணன் கேட்கவில்லை. அப்ரவீத் பருஷம் வாக்கியம், பதிலுக்கு அவரை ரொம்ப வெகுவாக திட்டி அவமரியாதை செய்து தாசவச்ச அவமானிதா, ஒரு தாசன் வேலைக்காரன் நடத்துவது போல விபீஷணனை நடத்தி விட்டான் ராவணன். அவருக்கும் வருத்தம். சரி, இனிமேல் அண்ணன் திருந்த போவதில்லை என்றால் இங்கிருந்து விடுபட்டு கொண்டு நாம் ராமனிடத்தில் தான் செல்ல வேண்டும். தர்மத்தின் வழி நிற்கணுமே தவிர குடும்பத்தை தர்மத்தின் வழி திருப்ப வேண்டும். அது முடியாதுன்னு தெரிந்து விட்டால், என்னுடைய முயற்சியால் நடக்காதுன்னு புரிந்து விட்டால், நாம் ஒருவராவது நல்ல கட்சிக்கு மாறிக்கொள்ள வேண்டும் இல்லையோ. அதர்மத்தின் வழி இல்ல சுவாமி, இப்படி இருந்தால் ஒண்ணு கும்பகர்ணன், மற்றொருவன் கர்ணன். இவர்கள் இருவருமே எது நல்லதுன்னு தெரிந்தும் ஏதோ ஒரு பாசத்தாலே தீய இடத்தை விடாமல் இருந்தார்கள். துரியோதனன் தான் நான் தாழ்ந்திருக்கும் போது எனக்கு உதவினான் என்று கர்ணனுக்கு எண்ணம். கும்பகர்ணனுக்கு இவர் ராவணன் தான் எனக்கு அண்ணன்,
அவன் எப்படி செய்கிறானோ அதைத்தான் நான் பின்தொடர வேண்டும் அவர்களுக்கு எண்ணம். ஆனா ரெண்டு பேருமே தர்மம் எது, பரமாத்மா எந்த பட்சத்தில் நிற்கிறார், கண்ணனோ ராமனோ எந்த பக்கம் யுத்தம் செய்கிறார்களோ அதுதான் சிறந்த இடம் என்று இருவருமே யோசிக்கவில்லை. அப்ப அது தாழ்ந்தது. மற்ற எத்தனையோ நல்ல குணங்கள் கர்ணனிடத்துல இருக்கலாம். ஆனா தர்மத்தையும் பாசத்தையும் பார்க்கும்போது சுயநலத்தை பார்த்தானே தவிர தர்மம் எதுன்னு பார்க்காமல் போனான். சாமானிய தர்மத்தை பார்த்தானே தவிர விசேஷமான உயர்ந்த சிறந்த தர்மத்தை பார்க்காமல் போனான். ஆனா விபீஷணன் அப்படி இல்லாமல் இந்த உலகத்து பாசங்கள் எல்லாம் நாசமானவை, இவை நம்மை அழிக்கப் போகின்றனன்னு புரிந்து கொண்டு விட்டார். ஆழ்வாருடைய பாசுரங்களில் பார்த்தால் குடும்பம், மனை வாழ்க்கை, இல் வாழ்க்கை, உலக பாசங்கள், இது எல்லாவற்றையுமே இரண்டு கோணங்களிலே பாடுவார்கள். ஒரு கோணத்தில் பார்த்தால் நாசமான பாசம் விட்டு என்று ஆழ்வார் பாடுகிறார். கொண்ட பெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை. எல்லாம் முகத்தை பார்க்கும் போது ஆனந்தமாக இனிப்பாக பேசுகிறார்கள். விலகி போன உடனே நம்மை பத்தி முதுகுக்கு பின்னால் தவறாகத்தான் பேசுகிறார்கள். ஒரு அன்பும் உறவினர்களுக்கு என்னிடத்துல கிடையாது, வெறும வேஷம் போடுகிறார்கள். இது என்ன உலகியற்கை, இனிமேல் இந்த உலகத்திலே நான் வாழ மாட்டேன். நன்னாதார் முறுவலிப்ப நல்குத்தார் கரைந்தேங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை என்று ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். அப்ப மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையை, இல்வாழ்க்கை கிரகஸ்தனாக வாழ்வது, மனைவியோடு சேர்ந்து வாழ்வது என்கிற ஒரு மாயை, அந்த மாயையை நான் போக்கிவிட்டேன் என்றெல்லாம் ஆழ்வார்கள் ஒரு புறம் பாடுவார்கள். ஆனா அதே ஆழ்வார் மற்றொரு புறம் பாடுகிறார், நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. யாரெல்லாம் நான் சொன்ன இந்த 10 பாசுரங்களை சொல்லுகிறார்களோ அவர்கள் நல்ல பதத்தால் உயர்ந்த பதவியை அடைந்து மனை வாழ்வர், இல்வாழ்க்கையிலே இருப்பார்கள். கொண்ட பெண்டிர் மக்களே, மனைவியோடும் தன்னுடைய குழந்தைகளோடும் பல ஆண்டுகளுக்கு நல்ல பதவி அடைந்து வாழ்வார்கள்னு ஆழ்வார் வாழ்த்துகிறார். இப்ப என்ன, குடும்பம் என்பது தாழ்ச்சிக்கு காரணமா இருந்தா குடும்பம் உயர்வுக்கு காரணமா, அதை சேர்த்து கொள்ள வேண்டுமா, தவிர்க்க வேண்டுமா, என்ன வேணும்னு புரியலையே. என்னால் ரெண்டுக்கும் வேறுபாடு உள்ளது. குடும்பம் நம்மை தாழ்த்துகிறதுன்னு புரிந்து கொண்டால் அதோடு நாம் உறவை வெட்டி கொள்ள வேண்டும். குடும்பத்தோடு சேர்ந்து அனைவரும் பக்தி மார்க்கத்தில் இருந்தோம் என்றால் எந்த குடும்பத்தையும் வெட்டி கொள்வதற்கு யாரும் சொல்லவில்லை. கிரகஸ்தனாகவே இருந்து கொண்டு அனைவருமாக சேர்ந்து பகவானுக்கு தொண்டுகளை செய்யலாம். அதை போல இப்ப விபீஷணனுக்கு நேர்ந்தது என்ன, சம்சாரத்துல ராவணனோடு இருக்கிறான் என்றால் தீயவர்களோடு பகவானுக்கு முரணாக நடப்பவர்களோடு இருந்தால் அது குடும்பம்னு பார்க்க முடியாது. அங்கு தன்னுடைய உறவுகளை வெட்டி கொண்டுதான் வர வேண்டும் என்கிற ஒரு அழகான அர்த்தத்தை விபீஷணன் புரிந்து கொண்டார். அதனால் அந்த பக்கத்தை விட்டு நேர ராமனைத்தான் சரணம் புக வேண்டும் என்று விபீஷணன் புறப்பட்டு வருகிறார். அந்த சமயத்திலே 2-3 கருத்துகள், எப்ப விபீஷண சரணாகதி தான் ராமாயணத்துக்கே சாரம்னு பார்த்தோமோ, இந்த சரணாகத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள விஷயங்கள் பல உள்ளன. சிலவற்றை மட்டுமாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே இப்ப கீழே பார்த்தோமே விபீஷணனுடைய வார்த்தை, பரித்யக்தா மயாலங்கா ரத்னானிச்ச தனானிச்ச பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானிச்ச. சிவன் பெரிய செல்வந்தன். ராவணனுக்கு தம்பினா செல்வத்துக்கு குறைவே கிடையாது. மனைவி உண்டு, மக்கள் உண்டு. இவர்கள் அனைவரையும் விட்டு விட்டுத்தான் வந்தான். பரித்யக்தா மயா லங்கா, நான் லங்கையை விட்டேன், ரத்தனங்களை விட்டேன், என்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் விட்டேன், உறவினர்களையும் விட்டேன். தியக்த்வா புத்திராம்ச்ச தாராம்ச்ச, மனைவி மக்களையும் விட்டேன். அனைத்தையும் விட்டு ராமனை சரணமாக பற்ற வந்தார். வரும்போது ராமனுடைய திருவடிகள் தான் இனிமேல் எனக்கு அனைத்துமே. பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானிச்ச, என்னுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய ராஜ்யம் என்ன, என்னுடைய சுகம் என்ன, இது அனைத்துமே இனி ராமனுடைய திருவடிகளில் தான் என்கிற எண்ணத்தோடு வருகிறாரோ இல்லையோ. அப்ப சரணாகதி செய்யும் போது உலக இன்பங்களில் பற்றை அறுப்பது, பகவானிடத்தில் மிகுந்த ஆசை கொள்வது என்பது மிக முக்கியமானது. புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோடே விடுகையும் எம்பெருமானே தஞ்சமென்று பற்றுகையும் என்று பிள்ளை உலகாரியன் தெரிவிக்கிறார். உலக விஷயங்களிலும் ஆசை வைத்துக் கொண்டு பகவானுடைய திருவடிகளையும் பற்றிவிட்டு, பகவானை பற்றினது 70க்கு மேல, 60 வயசுக்கு மேல நான் முக்தி அடைவதற்காக பகவானை பற்றினேன், 60 வயசு 70 வயசு வரைக்கும் அனுபவிப்பதற்காக உலக விஷயங்களை பற்றினேன்னு சொன்னால் அது பொருந்தாது. பற்றும் போது வீடுமின் முத்தமும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானடை வீடு செய்மினேன் ஆழ்வார் சொல்லுகிறார். உலக இன்பங்களில் பற்றை விட்டு பகவானை நாம் அனைத்துமாக பற்ற வேண்டும். அதுவும் அவரை பற்றி விட்டோம் என்றால் மெதுவாக உலக விஷயங்களில் ஆசை தானாகவே போய்விடும்.
பகவானுடைய இனிமை எப்படிப்பட்டதென்றால், அவனை ருசித்த ஒருவர், ஒரு உயர்ந்த சக்கர பொங்கல் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த சக்கர பொங்கலை சாப்பிட்ட ஒருவருக்கு நீங்க வெறும வெள்ளக்கட்டியை கொடுத்தீங்கன்னா அது இனிக்குமா? அதுல இருக்கிற சுவை தெரியவே கூட தெரியாது. ரொம்ப இனிப்பான ஒரு பொருளை சாப்பிட்டு விட்டு உடனே சுமாரா இனிப்பு ஒண்ணு சாப்பிட்டோம்னால், இது என்ன இனிப்பே இல்ல, சர்க்கரையே போடலையான்னு கேட்போம். சர்க்கரையெல்லாம் போட்டிருப்பார். ஆனா ரொம்ப மிக இனிப்பான ஒரு பொருளை சாப்பிட்டால் அந்த சுவையை சுவைத்தவனுக்கு சாதாரண பொருட்கள் இனிப்பாகவே தோன்றாது. அதை போல தவாமிருத சந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அந்யதிச்சதி என்று ஆளவந்தார் தெரிவிக்கிறார். பகவானுடைய திருவடிகள் அமுதம் போன்றவை. அந்த அமுதத்தை சுவைத்த ஒருவனுக்கு நான் கரும்ப பிழிஞ்சு சாறு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா யாராவது அதை ஆசைப்படுவார்களா? அதை போல பகவானுடைய திருவடிகளில் அவனிடத்தில் இருக்கக்கூடிய இனிமையை புரிந்து கொள்ள வேண்டும். அவனை ஆசைப்பட்டு அனுபவிக்க தொடங்கி விட்டால் தானாகவே உலக இன்பங்களில் ஆசைகள் கழிந்து விட போகின்றன. இது விபீஷண சரணாகத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. பகவானை பற்றுவதற்கு அனுகூலமாக ஏற்றதாக இருந்தால் குடும்பத்தோடு சேர்ந்து ஆனந்தமாக பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். பகவானை பற்றுவதற்கு முரணாக இருந்ததென்றால் அப்ப எந்த தூரத்தில் வைக்க வேண்டுமோ விபீஷணனுக்கு முழுவதுமாக அறுத்து கொண்டு போக முடியும். நமக்கு அந்த குடும்பத்தில் தான் இருக்கணும், பொறுப்பு எதுவுமே விட்டு போகாது. ஆனால் அவர்களோடையே அவர்கள் போகும் வழியிலே செல்லுவதற்கும் மனசு வராது. பகவானை பற்றி கொண்டு அவர்களோடு என்ன தொலைவில் இருக்கணுமோ, என்ன கடமைகளை செய்யணுமோ அதை செய்ய விடாமல் செய்ய வேண்டும். அதற்கு மேல் நம்முடைய உஜ்ஜீவனத்துக்கான வழியை தேட வேண்டும் என்று காட்டிக் கொடுத்தார். அதே போல உலக இன்பங்களில் பற்றை அறுத்து கொண்டுதான் பகவானை பற்ற வேண்டும். பொதுவா விபீஷணனை பற்றி சொல்லும் போது ராஜ்யத்துக்காக சரணாகதி பண்ணார் என்று ஒரு பேச்சு உண்டு. இப்போ காகாசுரன் உயிர் பிழைக்க வேண்டும்னு சரணாகதி செய்தார். ரிஷிகள் எல்லாரும் ராட்சசர்களை அழிக்க வேண்டும்னு சரணாகதி செய்தார்கள். தேவர்கள் ராவணனை கொல்ல வேண்டும்னு சரணாகதி செய்தார்கள். லக்ஷ்மணன் கைங்கரியம் கொடுன்னு சரணாகதி செய்தார். அதை போல விபீஷணனும் ராஜ்யம் லங்கையினுடைய அரசை தான் பெற வேண்டும் என்பதற்காக செய்தார் என்று ஒரு பேச்சு உண்டு. ஆனால் அப்படி சொல்லிவிட முடியாது. ஏன்னா விபீஷனுடைய நடத்தை, அவனுடைய பேச்சு, இது அனைத்தையும் பார்த்தோம் என்றால் வெறும ராஜ்யத்துக்காக வந்த ஒருவர் ராமனிடத்தில் இவ்வளவு ஆசைப்பட மாட்டார். அதுவும் கம்பர் மிக தெளிவாக தெரிவித்து விடுகிறார். இளையவர் கவித்த பௌலி என்னையும் கவித்தி என்று கம்பராமாயணத்துல பாசுரம். எனக்கு இந்த ராஜ்யம் எல்லாம் வேண்டாம் ராமா, பரதனுடைய தலையிலே உன் பாதுகைகளை உன் திருவடிகளை எடுத்து வைத்தையாமே, அதுதான் எனக்கு வேண்டும். எனக்கு இந்த ராஜ்யம் முக்கியமே கிடையாது, உன் திருவடிகளை என் தலையிலே வைக்க வேண்டும். பருப்பதத்து கயல் பொதித்த பாண்டியர் குலபதி போல் நின் திருப்பொலிந்த சேவடி என் சென்னையில் மேல் பொதித்தாய் என்று பெரியாழ்வார் பாடுகிறார். பாண்டிய மன்னவர்கள் இங்கிருந்து ஹிமாச்சல பர்வதம் வரைக்கும் அனைத்து பூமிகளையும் வென்று அங்க போய் தன்னுடைய பாண்டியர் குலபதி கயல் பொதித்த மீன் தானே அவர்களுடைய சின்னம். அப்ப பாண்டிய கொடியான மீன் கொடியை கொண்டு போய் ஹிமாச்சலத்துல பதித்தார்களே, அது எவ்வளவு திண்மையோடு பதித்தாரோ அதை போல உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலையிலே விலகாமல் எப்போதும் வைக்க வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அதை போல விபீஷணன் பிரார்த்தித்தார். ராஜ்யத்தை வேண்டி வந்தவன் ஒரு நாளும் இதை கேட்டிருக்க மாட்டான். அப்ப ராம கைங்கரியம், ராமனோடு சேர்ந்து இருக்க வேண்டும், அவனோடுதான் எனக்கு இன்பம் துன்பம் அனைத்துமே என்கிற உயர்ந்த எண்ணத்தில் மோக்ஷம் கைங்கரியத்தை நாடித்தான் விபீஷணன் வந்தார். அதனால தான் இந்த சரணாகதிக்கு ஏற்றமே. இல்லாவிட்டால் சாதாரண ராஜ்யத்தை பிரார்த்தித்து வந்தவனுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பை கொடுத்து ராமன் தம்பி என்று ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். அதை விட ஒரு உயர்வு கொடுத்தாரு. கடைசியில் ராம பட்டாபிஷேகம் முடிந்து விபீஷணன் திரும்பவும் புறப்பட்டு நாட்டுக்கு லங்கைக்கு செல்ல போகும்போது இதான பரிசு கொடுக்க வேண்டுமே. தன்னுடைய தம்பி பெரிய ராஜா பட்டாபிஷேகத்துக்கு வந்திருக்கிறார். பிரியும் போது இப்பெல்லாம் பண்றா பாருங்க, ஒருவர் உள்ள வரும்போதே அவருக்கு பரிசு கொடுக்கறது, இல்ல புறப்பட்டு போகும்போது அவருக்கு ஒரு பரிசு கொடுப்பது, இதை போலலாம் அன்னைக்கே ராமன் செய்திருக்கிறார். சுக்ரீவன் ஒவ்வொரு அரசனும் புறப்படும் போது பரிசு கொடுத்தவர். விபீஷணன் புறப்படும் போது என்ன பரிசு கொடுக்கலாம்னு பார்த்தார். தன்னுடைய ஆராதன பெருமாள் ஜெகநாதன் என்று அந்த பெருமாளுக்கு பெயர். அந்த விக்கிரகத்தை எடுத்து விபீஷணிடத்துல கொடுத்தாராம். ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாக்கு குல தெய்வதம், எங்கள் இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கே இவர்தான் குல தெய்வம், இவரை நீ வைத்து ஆராதனம் செய்து கொள்னு ராமன் சொல்லுகிறார். அப்ப விபீஷணனை தன்னுடைய இக்ஷ்வாக்கு வம்சத்தில் ஒருவனாகவே ஏற்றுக்கொண்டு விட்டார்னு அர்த்தம் அல்லவா? இல்லாவிட்டா யாராவது வீட்டில் இருக்கிற ஆராதனை செய்யும் பெருமாள் என்பவர் ரொம்ப நெருக்கமானவர். ஏதோ சொத்து கொடுக்கலாம், பணங்காசு கொடுக்கலாம், மற்ற வீட்டை கூட எழுதி கொடுக்கலாம். சொந்த ஆராதன பெருமாளை வேற ஒருத்தருக்கு யாருமே விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ராமன் கொடுத்தார். ஏனென்றால் விபீஷணன் ராஜ்யத்துக்காக வரவில்லை, ராமனிடத்தில் இருந்த அன்பாலே வந்தான்
என்று ராமனுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் இக்ஷு தம்பின்னு ஏற்றுக்கொண்டார் என்றால் தம்பி என்று வாய் வார்த்தைக்காக ராமன் சொல்லவே இல்லை. அந்த விபீஷணனை உண்மையாகவே தம்பியாக மதித்து இக்ஷ்வாகு வம்சத்திலேயே ஒருவனாக மதித்து, அப்ப தங்கள் வம்சத்தில் ஆராதனம் பண்ண பெருமாளுக்கு விபீஷணன் ஆராதனம் செய்யட்டும்னு எடுத்து கொடுத்தாரு இல்லையோ, அந்த பெருமானை பெற்றுக்கொண்டுதான் லங்கைக்கு போகும் வழியிலே இடையிலே ஸ்ரீரங்கம் என்கிற க்ஷேத்திரத்துக்கு மேலே பறந்து செல்லும் போது அந்த இடத்திலே விபீஷணன் கீழே வைத்தார். இன்றளவும் பகவான் அங்கிருந்து பேராமல் அங்கே இருந்து தெற்கு நோக்கி விபீஷணனுக்கு கட்டாட்சித்துக் கொண்டே சயனித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப தன்னுடைய ஆராதனம் செய்த பெருமாளையே கொடுக்க வேண்டும் என்றால் அது ராமனுக்கு மட்டுமே இருக்கும் சிறப்பு, ராமானுஷருக்கும் உண்டு. அருளாள தானும் யஜ்ஞமூர்த்தி என்று ஒருவர் இருந்தார். அவரோடு ராமானுஷர் வாதப்போர் நடத்தினார். 18 நாட்களுக்கு கழித்து ராமானுஷர் வென்றார். அந்த யஜ்ஞமூர்த்தியும் ஸ்ரீ வைஷ்ணவராக ஆகிவிட்டார். அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்று அவருக்கு திருநாமம். ஒரு சிஷ்யன் வந்தால் தன்னுடைய மட்டத்தில் ஏதாவது ஒரு கைங்கரியம் கொடுக்க வேண்டுமே, துணி துவைக்கணும்னு சொல்லலாம், பெருக்கி முழுகணும்னு சொல்லலாம், இல்ல விறகு கட்டை எடுத்துன்னு வரணும்னு சொல்லலாம், பால் காய்ச்சணும்னு சொல்லலாம், ததியாராதனை பண்ணணும்னு சொல்லலாம். இது எதையுமே சொல்லல. தன்னுடைய திருவாராதன பெருமாளுக்கு ஆராதனம் செய்யும் பொறுப்பு அருளாள பெருமாள் பெருமானாருக்கு கொடுத்தார் ராமானுஷர். அது எப்படி வேற சம்பிரதாயத்திலிருந்து மாறி வந்தவருக்கு இவ்வளவு பெரிய பெருமையானால், ராட்சசனாக இருந்து மாறி வந்தவனுக்கு ராமன் பெருமாளை கொடுக்கலையா? அந்த ராமனையே பின்பற்றி நடக்கும் ராமானுஷரும் மற்ற சம்பிரதாயத்திலிருந்து வந்தவருக்கும் தன்னுடைய பெருமாளுக்கு ஆராதனம் செய்யும் தகுதியை கொடுத்தார். அப்ப விபீஷண சரணாகதியிலே முதல் பாடம், உலகத்து குடும்பத்தை வெட்டி கொண்டு செல்ல வேண்டும். குடும்பம் பகவானுக்கு எதிராக இருந்தால், குடும்பம் அனுகூலமாக இருந்தால் அனைவரோடும் சேர்ந்து பற்றலாம். இரண்டாவது, உலக விஷயங்களில் பற்றை அறுத்து விட்டுத்தான் பகவானை பற்ற வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டோம். அதே போல விபீஷணன் கைங்கரியத்தையே பிரார்த்தித்து ராம பிரத்யாசக்தி, ராமனோடு சேர்ந்தே இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டாரே தவிர ராஜ்யத்தையோ தாழ்ந்த பயன்களையோ பிரார்த்தித்து வரவில்லை. அப்ப பகவானிடத்தில் சரணாகதி என்பது அவரோடு சேர்ந்து தொண்டு செய்வதற்காகவே செய்யப்பட வேண்டியது என்று புரிந்து கொண்டோம். இன்னும் அவர் ராமனிடத்தில் போகவில்லை, பேசவே இல்லை. அவர்களுடைய உரையாடல், அவருடைய அணுகுமுறையிலிருந்து நாம் இன்னும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன கருத்துகள் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।